ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மல்டிபிள்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல நம்ம 7த் கொஸ்டின் வரைக்கும் போட்டிருந்தோம். போன தடவ 6த் கொஸ்டின் வரைக்கும் போட்டிருந்தோம். இப்ப 7த் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். 2nd முடிச்சிட்டோம். 1st முடிச்சிட்டோம். இது எல்லாமே பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள்ஸ்ல இருந்து. ஸோ பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள்ஸ். ஃப்ரம் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ். அவ்வளோதான். இதுல இருந்தா முடிச்சுப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே இதான். விச் ஈக்குவேஷன் பெஸ்ட் ஷோஸ் தட் 55 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11? ஓகே. இப்போ என்ன கேட்குறான்னா, எந்த ஈக்குவேஷன் வந்து 55 வந்து மல்டிபிள் ஆஃப் 11க்கு கரெக்டாக இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 55 ஈக்குவல் டு 44 பிளஸ் 11 கொடுத்துருக்கோம். இப்போ மல்டிபிள்னா என்ன அர்த்தம்? மல்டிபிள் மீனிங் என்ன? மல்டிபிள் ஆஃப் 11னா என்ன அர்த்தம்? 11 இன்டூ சம் ஹோல் நம்பர். இந்த கொஸ்டின் மார்க்ல சம் ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா இது ஈக்குவல் டு 55 இருந்துச்சுன்னா திஸ் இண்டிகேட்ஸ் 11 இஸ் மல்டிபிள் ஆஃப் 55 அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க தேடணும் இந்த இடத்துல, இந்த ஆப்ஷன்ல. ஸோ இது தப்பு. 11 into 5 equal to 55 இது கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா தப்பு. 11 divided by 55 என்ன வரும்னா, இது ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இந்த ஈக்குவேஷனே தப்பு. 11 divided by 55 1/5 வரும். ஸோ இங்க இதை அடிச்சிடலாம். இப்படி 1/5 வரும். ஸோ இதுவும் தப்பு. 55 minus 11 equal to 45 இது கரெக்ட். ஆனா ஈக்குவேஷன் என்ன கேட்கறான்னா, விச் ஈக்குவேஷன் பெஸ்ட் ஷோஸ் தட் 55 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11 தான் கேட்கறான். ஸோ அது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதெல்லாம் அடிச்சிடறேன். எல்லாத்தையும் அடிச்சிடறேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். இப்போ 55 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11னா 55 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்களே இதுல தெரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன புரிஞ்சுக்கணும்னா 11 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 55 புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 11 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 55. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1 நான் வச்சுக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 இது. 55 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11 வந்து ஸ்டேட்மெண்ட் 1. 11 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 55 வந்து ஸ்டேட்மெண்ட் 2. If statement 1 is true னா, statement 1 is true அப்படின்னா 1 is true, then 2 is definitely true. 2 is also true. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஈக்குவிவலன்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் நம்ம 11th 12th படிப்பீங்க பேசிக்கா. சப்போஸ் மேக்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா 11th 12th, ஸோ அப்பதான் இது படிப்பீங்க. ஸோ பேசிக்கா இதான் அர்த்தம் அதுக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா ட்ரூ. 55 இஸ் மல்டிபிள் ஆஃப் 11 என்ன அர்த்தம்? 11 into 5 equal to 55 அர்த்தம். இதான் மல்டிபிளோட ஸ்டேட்மெண்ட். 11 மல்டிபிள்ஸ்ல 55 வந்துருது. ஸோ 11 into 5 equal to 55 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான்? 11 is a factor of 55. See, 11 is a factor of 55 சொல்றான். 55 is a multiple of 11ம் 11 is a factor of 55ம் ரெண்டு ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே மீனிங் தான் கன்வே பண்ணுது. வேற வேற மாதிரி நான் எழுதுறேன் அவ்வளவுதான். பட் ரெண்டும் பேசிக்கா ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். 11 to 55 equal 11 to 5 equal to 55 இப்போ எப்படி சொல்லலாம்? இதை 55 divided by 11 equal to 5னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை குறிக்குது. இதுல பாத்தீங்கன்னா ரிமைண்டர் 0ன்னு வருது, ரிமைண்டர் ஈக்குவல் டு 0, ஸோ 11 இஸ் அ ஃபேக்டர். இதுல பாத்தீங்கன்னா 11 into 5 equal to 55, ஸோ 55 நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் 11ல எழுத முடியுதுனால 55 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11னு சொல்லலாம். 11 into சம்திங்னு எழுத முடியுதுல்ல 55, அதனாலதான் நம்ம 55 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11னு சொல்றோம். 55 மல்டிபிள் ஆஃப் 11 இதை எப்படி சொல்றோம்னா இதனால சொல்றோம். 11 into சம்திங் ஈக்குவல் டு 55 நம்மளால எழுத முடியுது, இந்த ஃபார்ம்ல எழுத முடியுது, அதனால 55 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 11. ஸோ இந்த பேசிக்கா இது புரிஞ்சுக்கணும் நீங்க, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் ஒன்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10? ஓகே, 10ஓட மல்டிபிள்ஸ்லாம் என்னது? இப்போ 10ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10, 10 into 2, 10 into 3, 10 into 4 இப்படி போயிட்டே இருக்கும். 10 into 4, 10 into 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 10ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 10, 10 into 2னா பார்த்தீங்கன்னா 20, 10 into 3 பார்த்தீங்கன்னா 30, 10 into 4 40, 50 இப்படியே போயிட்டே இருக்கும். 10 into 5 50. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிராக்கெட்ல இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் நீங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பிரச்சனைனா 10 15 வந்தது, 15 வருது, 25 வருது, 35 வருது, இதெல்லாம் 10ஓட மல்டிபிள்ஸ்ல வராது. 5ஓட மல்டிபிள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5.
மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மாதிரி இருக்கு. ஸோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் எல்லாமும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 நினைக்கிறேன். இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 மல்டிபிள்ஸ் கிடையாது, ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் எப்போதும் 10ஓட கம்மியா இருக்கும். 10ஓட கம்மியா இருக்கும், மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்கும். 10 தாண்ட முடியாது ஃபேக்டர்ஸ்னால. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ இதுவும் தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். லாஸ்ட் ஆப்ஷன்ல 10 தவிர எல்லாமே இருக்கு. 20, 30, 40, 50. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதான் கரெக்டான ஆப்ஷன். 10 இன்க்ளூட் பண்ணல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் ஒன்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் கொடுத்துருக்கோம். இதுவும் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஆல் மல்டிபிள்ஸ் அப்படின்னு கேட்கவே முடியாது. லைக் ஒன்லி அவன் கேட்கற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் இதுதான். இது ரெண்டு டெஃபினட்டா தப்பு. ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அவ்வளோ. ஸோ 20, 30, 40, 50 இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ எல்லா மல்டிபிள்ஸும் ஆக்சுவலாக லிஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் அது. ஸோ இப்போ 10 into 5, 10 into 6 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் அது. ஸோ இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயினே இருக்கும். சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இதான் 9th கொஸ்டின். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 8 அப்படின்னு கேட்குறான். மல்டிபிள் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? இப்போ 72 8 into சம் ஹோல் நம்பர் அப்படின்னு எழுத முடியுமா? எழுத முடிஞ்சா தென் 72 இஸ் மல்டிபிள் ஆஃப் 8 நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ 8 into 9 போட்டிங்கன்னா நீங்கள் 72 எழுதலாம். ஸோ எஸ், 72 இஸ் மல்டிபிள் ஆஃப் 8. சூஸ் ஒன் ஆன்சர் தான் கேட்டிருக்கான். ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன். 35 டெஃபினட்டாக வராது. 35 இஸ் நாட் ஈவன் டிவிசிபிள் பை 8. டிவிசிபிலிட்டினா என்ன அர்த்தம்னா டிவைட் பண்ணிங்கன்னா வந்து இப்போ 35 டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்னா இப்போ 35 டிவைட் பை 8னா உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா தென் 8 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 35 சொல்லலாம், இல்லை 35 இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதான் டிவிசிபிள்ன்ற மீனிங். அதான் டிவிசிபிள்னா உங்களுக்கு ரிமைண்டர் அதே தான், ரிமைண்டர் 0ன்னு வரணும். டிவிசிபிள் மீனிங் என்னன்னா ப்ராப்பரா ஒரு கோஷன் இருக்கணும். ப்ராப்பரா ஹோல் நம்பர்ல ஒரு கோஷன் இருக்கணும். இல்லை இப்படி கூட யோசிக்கலாம், ரிமைண்டர் ஷுட் பி 0. டிவிசிபிள் மீனிங் என்னன்னா இதான், ரிமைண்டர் ஷுட் பி 0. ஸோ இப்போ 60 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, சாரி ஒயிட் கலர்னா பிளாக் கலர். இப்போ 60 டிவைட் பை 8னா எப்படி வரும்னா 60 by 8னா 30 by 4ன்னு வரும். போத் சைட்ஸ் நான் ஹாஃப் ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் 15 by 2ன்னு வரும். இது வந்து 7.5 வரும். உங்களுக்கு டெசிமல்ஸ் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் பேசிக்காக இது ஒரு ப்ராப்பர் நம்பர் கிடையாது, ப்ராப்பர் ஹோல் நம்பர் கிடையாது. ஸோ இதுவும் வராது. இல்லை நீங்கள் 60 by 8 நீங்கள் போட்டு பாருங்க. நான் இப்போ இது கஷ்டமாக இருக்குன்னா இப்படியே நீங்கள் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். 8 5s are 40, 6 8s are 48, 7 8s are 56. இப்போ 4 தான் வருது. ஸோ இதை ரிமைண்டர் 4 வருது. ஸோ இது தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு, தேர்ட் ஆப்ஷனும் தப்பு, ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. 8 into 16 வருது. 8 into 2 வந்து 16, 8 into 3 பார்த்தீங்கன்னா 24ன்னு வருது. ஸோ 8 into சம்திங் வந்து 18 அப்படின்ற ஹோல் நம்பர். 8 into சம்திங் ஷுட் பி 18. இந்த சம்திங் ஷுட் பி அ ப்ராப்பர் ஹோல் நம்பர். அப்படி வரல. ஸோ 18ன்ற நம்பரை அப்படி பண்ண முடியாது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 8th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 7th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது எல்லாமே ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள்ஸ்ல முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே இந்த வீடியோ முடிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் சம்மரி முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோ நம்ம இதான் பார்ப்போம். ஸோ சம்மரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மல்டிபிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் சொல்லிடுறேன். லுக் அட் த மல்டிபிகேஷன் டேபிள் ஆஃப் 7. அது 7 டேபிள்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அது ஏற்கனவே நான் சொன்னது தான். ஸோ 7ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டேபிள்ஸ் எழுதிட்டு அதோட டேபிள்ஸ் தான். ஸோ 7 டேபிள்ஸில் வர எல்லாமே 7, 14, 21, 28, 35 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல வந்துடும். இப்போ 7 மல்டிபிள்ஸ் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. 7 டேபிள்ஸ் அப்படியே ரிசைட் பண்ணணும். அவ்வளோ ரிசைட் 7 டேபிள்ஸ் அவ்வளோதான். இப்போ 7 டேபிள்ஸ் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ மல்டிபிள்ஸ்னா ஃபைனலாக சம்மரி கொடுத்துட்றேன். மல்டிபிள்ஸோட சம்மரி தான். மல்டிபிள்ஸோட சம்மரி ஓகேவா? From this we observe that every multiple of a given number is greater than or equal to that number. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு தட் நம்பர் தான் வரும் இதில் எல்லாத்தையுமே. இப்போ எதெல்லாம் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 14, 21, 28, 35 இது எல்லாமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 தான் வரும். ஈக்குவல் டு 7 7 மட்டும்தான், மற்ற எல்லாமே கிரேட்டர் தேன் 7. 14 இஸ் கிரேட்டர் தேன் 7, 35 இஸ் கிரேட்டர் தேன் 7, 28 இஸ் கிரேட்டர் தேன் 7. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 7 ஈக்குவல் டு 7 அவ்வளோதான். 7 மட்டும்தான் ஈக்குவல் டு 7, மற்ற எல்லா நம்பரும் கிரேட்டர் தேன் 7 தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போலாமே. மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆர் எண்ட்லெஸ், அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்படி போய்கிட்டே இருக்கிறதுனால எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபேக்டர்ஸ் மறுபடியும் நான் சம்மரி கொடுத்துட்றேன்.
இப்போ ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் அதனால டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்காக தான் நம்ம மறுபடியும் ஃபேக்டர்ஸோட டெஃபினேஷன் கொடுக்குறேன்னு. ஸோ ஃபேக்டர்ஸோட டெஃபினேஷன் சொல்கிறாங்க. டெஃபினேஷன் சொல்லலாம், இல்லை சம்மரின்னு சொல்லலாம். நான் டெஃபினேஷனே சொல்லிடுறேன். ஃபேக்டர்ஸோட டெஃபினேஷன். ஃபேக்டர் இஸ் a number that divides the given number exactly. அதாவது ரிமைண்டர் ஜீரோன்னு வரும். ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் ஃபேக்டரோட டெஃபினேஷன். ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். எவ்ரி நம்பர் ஹேஸ் டூ ஃபேக்டர்ஸ், தட் இஸ் ஒன் அந்த நம்பர் இட்செல்ஃப். இது மினிமம் டூ ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் நான் எம்பசைஸ் பண்றதுக்காக சொல்றேன். மினிமம் டூ ஃபேக்டர்ஸ். மினிமம் டூ ஃபேக்டர்ஸ். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, எவ்ரி ஃபேக்டர் ஆஃப் கிவன் நம்பர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். இப்போ 7 எடுத்துப்போமே, இதில் 7ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தோம். இப்போ 7ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். 7ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா 1 வரும், 7 வரும், அவ்வளோதான். ரெண்டே ஃபேக்டர் தான் 7 பொறுத்து. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். 7 இஸ் அ பிரைம் நம்பர். இப்போ வெறும் ரெண்டே ஃபேக்டர் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். இது நம்பரோட நம்பர். ஓகே. So prime numbers are numbers which have only two factors. Prime numbers are numbers, சும்மா நான் இப்பவே டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். Are numbers which have only two factors. Only two factors. அவ்வளோதான். வெறும் ஒன் அந்த நம்பர் itself. அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பேசிக்காக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். நீங்கள் ஃபேக்டருக்கும் மல்டிபிளுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபேக்டர்ஸ் ஆர் every factor of a given number is less than or equal to that number. இந்த தேர்ட் பாயிண்ட் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இதுதான் ஃபேக்டருக்கும் மல்டிபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல தான் வரும், தேர்ட் பாயிண்ட்ல தான் வரும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். every factor of a given number is less than or equal to that number. இப்போ மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா, every multiple of a given number is greater than or equal to that number. ஸோ இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். இது பெரிய டிஃபரன்ஸ். இதுல இருந்தா டிவியேட்டே ஆகுது. ஸோ ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் காமனா ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் நம்பரே தான் இருக்கும். இப்போ 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்பர் 7 பாத்தீங்கன்னா, இஸ் இட் அ ஃபேக்டர் ஆர் மல்டிபிள் ஆஃப் 7ன்னு கேட்கலாம். இஸ் இட் அ ஃபேக்டர் ஆர் மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு கேட்டீங்கன்னா போத்ன்னு சொல்லலாம். இஸ் இட் அ ஃபேக்டர் ஆர் மல்டிபிள் ஆஃப் 7. மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு கேட்டீங்கன்னா போத்ன்னு தான் சொல்லலாம். ஆன்சர் வந்து போத். இட் ஆக்ட்ஸ் போத் as a ஃபேக்டர் அண்ட் மல்டிபிள். ஏன்னா 7 into 1 equal to 7. ஸோ இது ஃபேக்டர், இது மல்டிபிள். 7 divided by 7 equal to 1. ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா, ஸோ இட்ஸ் ஆல்சோ ஃபேக்டர். ஸோ இட் ஆக்ட்ஸ் போத் as a ஃபேக்டர் அண்ட் மல்டிபிள். ஸோ இதான் ஒரே ஒரு காமன் கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ்ல அந்த ஒரிஜினல் நம்பர் தான் வரும். ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். ரிலேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.